ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் சூப்பர்மேக்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பவர் ஓன் ஆகையில் அதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இண்டக்ஷன் ஸ்டவ்வுடைய உள்ளே இருக்கும் பார்ட்ஸ். முதல்ல நாங்கள் கோயிலில் இருக்கிற ஆணிகளை கலட்டி முதலில் போட்டை பரிசோதித்து பார்ப்போம். நிலை பொறுத்திருக்கும் 3 ஆணிகளை நாங்கள் கழட்டியாச்சுது. இப்போ போட்டை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகியிருக்கிறது. இதுதான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். என்னன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட் போர்ட்டை பார்க்கும்போது நன்றாக தெரிகின்றது. இதற்கு நாங்கள் முதலில் கெப்பாசிட்டரை மாற்றி வேலை செய்தான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். சோல்டரிங் அயனை பயன்படுத்தி டேமேஜான கெப்பாசிட்டரை நாங்கள் கழட்டி எடுப்போம். டேமேஜான கெப்பாசிட்டரை நாங்கள் கழட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் கடையில் கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போம். கிடைத்தால் மீண்டும் இதை நாங்கள் பொருத்தி பரிசோதித்து பார்ப்போம். அதற்குரிய பார்ட்ஸுங்களே கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் மல்டி கமாண்ட் போர்ட்டை பயன்படுத்தி இந்த குக்கரை எவ்வாறு இயக்குவதென்று சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது மல்டி கமாண்ட் போர்ட். இப்போ நாங்கள் எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். கமாண்ட் போர்ட்டை நாங்கள் பொருத்துவதற்கு முதல்ல அளவுகள் சரியாக இருக்கா, அந்த இடத்துல அதை பொருத்தலாமா என்று சொல்லி முதலில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கமாண்ட் போர்ட் தந்திருக்கீங்கன்னா அதோட கண்ட்ரோல் சர்க்யூட் போர்ட்டும் தந்திருக்கீங்கன்னா அதை நாங்கள் எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். போர்ட்டுக்குரிய பவர் சப்ளையை எவ்வாறு நாங்கள் பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். இதற்குரிய வயரிங் டயக்ராம் பாக்ஸில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டையில் இப்போ எல்என்ற இடத்துல நாங்கள் பேஸ் வயரையும் என்னென்ற இடத்துல நியூட்ரல் வயரையும் நாங்கள் பொருத்தி கொள்வோம். இப்போ இந்த இடத்துல ஃபேண்ட வயரை பொருத்துவதற்கு இடம் இருக்குது. அதில் நாங்கள் ஃபேண்ட வயரை பொருத்தி கொள்வோம். இப்போ இண்டக்ஷன் குக்கர்ன்ற கோயிலை அதுக்குரிய இடத்தில் பொருத்தி கொள்வோம். அதே போல் சென்சர்ன்ற வயரை நாங்கள் பொருத்தி கொள்வோம். எல்லாவற்றையும் நாங்கள் பொருத்தியாச்சுது. இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட் போர்ட்டையும் நாங்கள் போர்ட்டுடன் இணைத்து கொள்வோம். கண்ட்ரோல் சர்க்யூட் போர்ட்டுன்ற கிளிப்பை நாங்கள் பொருத்திட்டோம். இப்போ பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவரை வழங்கினோன்னா டிஸ்பிளே வேலை செய்கின்றது. பவர் பட்டனை ஆன் செய்து பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே கூலிங் ஃபேன் வேலை செய்கின்றது. பாத்திரத்தை வைக்கும்போது தான் முழுமையாக வேலை செய்யும்.
பாத்திரமில்லா காரணத்தால் E3 எரர் வருகின்றது.